ஓகே. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர்ட்ட 2 லேக்ஸ் தான் கேப்பிட்டல் இருக்கு. 2 லேக்ஸ்ல என்னால ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ நம்ம 2 லேக்ஸ் வச்சு ஈஸியா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். 2 சைடுமே கவர் பண்ற மாரி பண்ணலாம். இப்ப நாம என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சைடு தான் டைரக்ஷனல் ட்ரேட் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படின்னே இல்லைங்க. இப்ப நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி வந்து 2 ஸ்ட்ராட்டஜிய கம்பைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மினிமம் 2 லேக்ஸ் கேப்பிட்டல் இருந்தாலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்க. இதோட ரேஞ்சுமே நிஃப்டி கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ்க்குள்ள எங்க இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட்ஸ் தர மாரி தாங்க. ஸோ இதில வந்து நம்ம அப் சைட்லயும் கவர் பண்ணணும், டவுன் சைட்லயும் கவர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அட் த மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அட் த மணி எங்க இருக்குன்னா 23,400ல இருக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து என்னங்க டேட்டு? இன்னைக்கு டேட் வந்து கிட்டத்தட்ட 5th ஜூனுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் விட்டுட்டு 16th ஜூன் எடுத்திருக்கேன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போறோமோ நமக்கு வந்து டிகே அதிகமா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக 16th ஜூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம 16th ஜூன்ல அட் த மணிலேருந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 ப்ரீமியம் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து அப் சைடில் ₹100 ப்ரீமியம் இருக்க கான்ட்ராக்டும், அதே மாதிரி டவுன் சைடில் ₹100 ப்ரீமியம் இருக்க கான்ட்ராக்டும் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேஸ்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 100 நாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸே நீங்கள் மறந்துடலாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேவையில்லை. நம்ம ப்ரீமியம் மட்டுமே எடுத்துக்கலாம். ப்ரீமியம் இங்கே 100 இருக்காங்க. ஸோ 100 ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாம் என்ன எடுக்கிறோமோ அதுலேருந்து 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஸ்ட்ரைக்கில் ஒரு செல் ஆர்டருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100க்கு பதிலாக 80 கூட வச்சுக்கலாம், 60 கூட வச்சுக்கலாம். அது உங்களோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வச்சு தாங்க. 100 ஒன்று எடுத்திருக்கேன். அதுலேருந்து தள்ளி ஒரு செல் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம 100 ப்ரீமியம் இருக்க கால் ஆப்ஷன் ஒரு லாட்டும், இன்னொரு தள்ளி போய் எடுக்கிற ஒரு செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம்லங்க, அது 2 லாட் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு சைடில் கவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம ஹெட்ஜ் பண்ணுறக்காக தள்ளி போய் ஒரு ப்ரீமியம் மட்டும் ஒரு என்னங்க நம்ம மார்ஜின் குறைக்கிறதுக்காக ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் டவுன் சைட்லையும் கவர் பண்ணலாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன 100 சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி புட் ஆப்ஷனும் சைடு வந்தீங்கன்னா 100 இருக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து எனக்கு 23,050ல இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பை ஆர்டரு, இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி போய் ஒரு செல் ஆர்டரு. நம்ம என்ன பண்ணணும், செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது செல் ஆர்டர் 2 லாட் பிளேஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு லாட் ஹெட்ஜ் ஆயிரும். இன்னொரு லாட் இருக்கிறதுங்கிறதுக்கு தான் நாம் ஒரு தள்ளி போய் ஒரு ப்ரீமியம் ஒரு லாட் பை பண்ணுறோம். இது வந்து ஹெட்ஜிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. நம்ம மொத்தம் இதில் வந்து 6 லெக்ஸ் வருங்க. 6 லெக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சுது. இதுக்கு ரெக்வயர்டு மார்ஜினே 1,73,000 தான். ஸோ உங்களுக்கு 2 லேக்ஸ்க்குள்ளேயே இருக்க கேபிட்டல்னாலே இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில் நம்மளுக்கு எங்கே பிரேக் ஈவன் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு என்ன இருக்குன்னா 3:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இருக்குங்க. ஃபார் எவ்ரி 36,000 வி டேக் ரிஸ்க், வி ஆர் மேக்கிங் 11,000 ப்ராஃபிட். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டும் வின் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72%. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இருக்க எந்த நீங்கள் ட்ரேட் எடுத்தாலுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வரும். 72 வரும், 72 மேலேயும் வரும். அது எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதும் ஃபாலோவிங் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரேடில் நமக்கு ரேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வந்து 22,700லேருந்து 24,830 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வருதுங்க. ஏன்னா 23,800லேருந்து 24,000 வரைக்கும். ஸோ இந்த 1,200 பாயிண்ட்ஸ்குள்ள நிஃப்டி எங்கே இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட்ஸ் தான் எக்ஸ்பைரி அப்போ. ஸோ இது எடுத்து நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு விட்டுடலாம். நிஃப்டி எங்கெங்கே போயிட்டு இந்த 1,200 பாயிண்ட்ஸ்குள்ள ரேஞ்சுகளை எங்கே இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இது வந்து பியூர்லி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. வெறும் 2 லேக்ஸ் கேபிட்டல் வச்சே பண்ணுறதுங்க. இப்போது
இன்னமும் எனக்கு 1200 பாயிண்ட்ஸ் வேணாம்ப்பா, எனக்கு 1500 பாயிண்ட்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதில நீங்க அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் மட்டும் பண்ற மாரி இருக்கும். இதே பாஸ்கெட் ஆர்டர்ல போயிட்டு, நம்ம ₹100 இருக்க பிரீமியம் இல்லாம, ஒரு ₹70 இருக்க பிரீமியம் த்ரெஷோல்ட் வேல்யூ வச்சுக்கணும். இப்போ இங்க ஒரு பை ஆர்டரும், இங்க ஒரு செல் ஆர்டரும் பிளேஸ் பண்ணலாம். அதே மாரி இங்க 70ல இருக்கிறத த்ரெஷோல்ட் வேல்யூ வச்சோம்னா, 76ல ஒரு பை ஆர்டரும், இங்க ஒரு செல் ஆர்டரும். ஸோ செல் ஆர்டர்ஸ் எப்பயுமே 2 லாட் எடுத்துக்கணும். ஸோ நான் செல் ஆர்டர்ஸ் எங்கெங்க பிளேஸ் பண்றோமோ, அங்க 2 லாட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ 22,690 தட் இஸ் ஆல்மோஸ்ட் 700லேருந்து 24,160. ஸோ இதோட ரேஞ்ச் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ரெண்டும் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரேஞ்ச் கிடைச்சிருங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட முன்னாடி இருந்தது 1200. இப்போ வந்து 1400 ரேஞ்ச் வந்துருச்சுங்க. ஸோ நிஃப்டி வந்து 1400 பாயிண்ட்ஸுக்குள்ள எங்க இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட்ஸ் தரும். அதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தாங்க. எந்த மாற்றமும் இல்ல. முன்னாடி பார்த்தீங்கன்னா, வின் ரேட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 72 இருந்துச்சு. இப்போ 77 வந்துருச்சு. இது வின் பண்றதுக்கான சான்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ இது வந்து வின் பண்றதுக்கான சான்சஸும் அதிகங்க. ஸோ இது வந்து நீங்க மினிமம் கேபிட்டலா 2 லேக்ஸ்லேருந்து பண்ணலாம். இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணும்பா, எனக்கு 77ம் போதாது. எனக்கு இன்னும் வின் ரேட் அதிகப்படுத்தணும்னா, இன்னும் 2 லெக் தள்ளி போடுங்க. இங்க இருந்துட்டு நம்ம வந்து 58 ரெஃபரன்ஸ் வேல்யூ த்ரெஷோல்ட் வேல்யூவா வச்சுக்கிட்டு, அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி ஒரு செல் ஆர்டரும், அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கணும். 57 நம்ம வந்து த்ரெஷோல்ட் வேல்யூவா வச்சுக்கணும். இப்போ செல் ஆர்டர்ஸ் ரெண்டுமே 2 ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, 77லேருந்து 81க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இன்னும் வின் ரேட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேபிட்டலும் சேஃபு. உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் என்ன தான் கம்மியாக வந்தாலுமே கேபிட்டல் சேஃபு. இதை நீங்கள் வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ரேஞ்ச் செக் பண்ணுவோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 72 வின் ரேட்டில் 1200 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. 77 வின் ரேட்டில் 1400 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. இப்போ வந்து நம்ம 81 வின் ரேட்டில் இருக்கோம். 81 வின் ரேட்டில் எவ்வளோ காமிக்குது? கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட்ஸுக்கு மேலே வின் ரேட் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைலி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நீங்கள் டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கலாம். நான் ஆப்ஷன் பையிங் தான்ப்பா பண்ணிகிட்ருக்கேன், பட் கம்மியான கேபிட்டலில் வச்சுருக்கேன். நான் ஆப்ஷன் செல்லிங் மூவ் ஆகணும், அதே மாதிரி கேபிட்டல் சேஃபாக இருக்கணும்னா இதுக்கு நான் வச்சுருக்க பேர் பேட்மேன் ஸ்ட்ராட்டஜிங்க. மோஸ்ட்லி பீப்புள் இது மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேட்மேன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டாங்க, கம்பைன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. என்ன கம்பைன்ட் ஸ்ட்ராட்டஜினா, கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே மாதிரி புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் ஒன்று வந்து புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி, ஒன்று வந்து பியரிஷ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் தான் டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி வின் ரேட்டும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் மினிமம் கேபிட்டலில். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட போடுங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கூட அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.